தருமபுரி லக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி படிக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் கவனத்திற்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனை சில்பா என்ற ஆசிரியர் அடித்ததாகவும் அந்த அடித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவனதுனால அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பசங்களுடைய நலன் கருதி ஒழுக்கத்திற்காக பசங்களை அடிக்கிறது தவறுன்னு கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த மூஞ்சை தூக்கின்னு போய் தருமபுரி கல்வித்துறை மூஞ்சி எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியா சில்பான்ற ஆசிரியர் மேலே டீச்சர் மேலே எல்லா புகாரும் கொடுத்து ஆதாரப்பூர்வமாக இது நிரூபிக்க முடியாமல் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறி கடந்த ஒரு சில ஈகோ பிடிச்ச கால்பனிச்சக்காரமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மரியா சில்பா ஆசிரியர் மீது பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இன்றைக்கி இந்த புகழேந்தின்ற ஒரு நபர் பிசிஆர் கேஸ் அந்த டீச்சர் மேலே போட்டிருந்தாங்க, மரியா சில்பா மேலே. உடனே அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயம் இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்தையே உடைக்கிறாங்க. அவங்க ஆர்டிஐயில் போட்டு தகவலை கேட்டு எல்லாமே வாங்குறாங்க. அதுக்கு கடைசியில் இந்த வழக்கு பொய்ன்னு சொல்லி அந்த கேஸே உடைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு டீச்சரை சாதி ரீதியான வன்மத்தில் பிசிஆர் கேஸ் போட்டு இவங்களும் மோசடி பண்ணுறதுக்கான ஒரு சில வாதியர்களாக இப்படி இருக்காங்கன்னா உண்மையிலே கேவலமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வருது. நாளைக்கு ஒரு பொண்ணு தனிப்பட்ட ரீதியாக ஏதோ ஒன்று ஆடை மாற்றும் போதோ இல்லை கழிவறைக்கு செல்லும் போதோ அங்கே இருக்கிற ஆசிரியரே வீடியோ எடுத்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கல்வித்துறையில் இருக்கிறத ஒரு வாதியரை படம் முடிக்கிறாரு, அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் வேடிக்கை பார்க்குறாப்புல உட்காந்துட்டு சீட்டில் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளோ ஒரு கேவலமாக இல்லை? இதுக்கு சிஓ என்ன பண்ண போகிறாங்க? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன செய்ய போகிறாரு? இப்படிதான் இதுதான் பள்ளி கல்வித்துறையுடைய நிர்வாகத்துடைய தர்மமா? இதுதான் ரூல்ஸா? புரோட்டோகால் இப்படி தான் இருக்குமா? உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் நடக்கிற நிர்வாகத்தால் தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் வெளியே போகக்கூடாதுன்னீங்க. ஆனால் இன்றைக்கி புகழேந்தின்ற ஒரு வாதியார் இன்றைக்கி பாருங்கள், தனியாக பள்ளியில் ஒரு ஆசிரியர் பையன் பாடப்பிரிவில் மதிப்பெண் குறைவாக எடுத்திருக்கிறான். அவனை 4 அடி பெரும்பாலும் அடிச்சிருக்கிறாங்க. அதை தனிப்பட்ட ரீதியாக அந்த டீச்சரை பழிவான நோக்கத்துக்காக எந்த எருமை மாடு புறம்போக்கு வீடியோ எடுத்து வெளியிட்டானோ அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. உண்மையிலே சார் புகழேந்தி சார் நீங்கள் தான் வெளியிட்டீங்களான்றது இப்போ தான் சார் ஆதாரப்பூர்வமாக தெரியுது. சத்தியமாக உங்களை கேட்கல சார். ஏன்னா நீங்கள் டீசெண்டான நீங்களாம் உங்களை போய் நான் கேட்போமா சொல்லுங்கள்? உங்களை போய் கேட்போமா சார்? பப்ளிக் எல்லாமே அப்படி புலம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற இடத்துலலாம் ஒரு கருப்பாடு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? அந்த கருப்பாடு வேற ஒன்றும் இல்லை, புகழேந்தி தான். இந்த புகழேந்தி ஆசிரியர் மீது தயவு செய்து தானாக பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எவிடன்ஸ் பார்வை களத்தில் இறங்கி பொதுநல வழக்கு போடும் என எச்சரிக்கிறோம். இது தருமபுரி